நம்முடைய நிறுவனங்கள் 3 நிறுவனங்கள் நேஷனல் ஹெரிடேஜ் ட்ரஸ்ட் என்பதற்கு கீழாக அதனுடைய தலைமையில் இயங்கக்கூடிய நிறுவனங்களில் புதுவை அருங்காட்சியகம் 1922இல் விசன்டஸ் கிளாவல் எண்ணிய அந்த கருத்தோட்டம் மிக்க நாளை அடிப்படையாக கொண்டே 2022இல் உலக புகழ்பெற்ற ஆங்கில எழுத்தாளரான ஷேக்ஸ்பியருடைய நாளினை அடிப்படையாக கொண்டு ஷேக்ஸ்பியருக்கான ஒரு கண்காட்சியை தொடங்கியிருக்கிறது. 1922இல் விசன்டஸ் கிளாவல் எண்ணிய அந்த கருத்தோட்டம் 2022இல் 100 ஆண்டுகள் கழித்து புதுவை அருங்காட்சியகத்தால் ஷேக்ஸ்பியருக்கான கண்காட்சி ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து 23, 24, 25 என்று 4 ஆண்டுகள் தொடர்ச்சியாக ஷேக்ஸ்பியருக்கான கண்காட்சி முன்னெடுக்கப்பட்டது. இந்த கண்காட்சிக்கான அடிப்படை சில நூல்கள். அதில் 1803ஆம் ஆண்டு இங்கிலாந்தில் பதிப்பிக்கப்பெற்ற ஷேக்ஸ்பியரினுடைய 21 மடலங்களை கொண்ட ஒரு தொகுப்பு நூல். இந்த நூல் நமக்கு கைவரப்பெற்றதற்கான அடிப்படை புதுச்சேரியின் புகழ்மிக்க அடையாளங்களில் இசைப்பேரறிஞராக விளங்கக்கூடிய அரிமளம் பத்மநாபன் என்பவருடைய அன்பளிப்பாக நம்முடைய அருங்காட்சியகத்திற்கு வந்தது. இந்த நூல்கள் அவருடைய அத்தை வழி அவருக்கு கிடைக்கப்பெற்றது. அவருடைய அத்தைக்கு அவருடைய தந்தை வழி கிடைக்கப்பெற்றது. மரபு வழியாக பல நிலைகளை கடந்து வந்து புதுவை அருங்காட்சியகத்துக்கு வந்த அந்த நூல்களை அடிப்படையாக கொண்டு இந்த கண்காட்சி சிறப்பாக 4 ஆண்டுகள் நடந்திருக்கின்றன. ஆனால் கண்காட்சிக்கு மூலமாக இருக்கக்கூடிய நூல்களும் அரிமளம் பத்மநாபன் ஐயா அவர்களிடத்து இருந்து பெறப்பட்ட 1922ஆம் ஆண்டு, எந்த ஆண்டு விசன்டஸ் கிளாவல் உலக புத்தக நாள் என்றொன்றை கொண்டாட வேண்டும் என்று கருத்தெண்ணினானோ அதே ஆண்டு பதிப்பிக்கப்பெற்ற ஷேக்ஸ்பியரினுடைய 8 மடலங்கள் கொண்ட முழுமையான தொகுப்புகளை அடிப்படையாக கொண்டு இந்த கண்காட்சி சிறப்பாக முன்னெடுக்கப்பட்டது. 2 மடலங்கள் தொகுப்புகளை கொண்டு எமக்கு அன்பளிப்புகளை வழங்கிய அரிமளம் ஐயா அவர்கள் 1803ஆம் ஆண்டு உள்ள புத்தகங்கள் மிக பாதுகாப்பாக இருந்த சூழ்நிலையில் 1922ஆம் ஆண்டு உள்ள 8 மடலங்கள் 8 வால்யூம்ஸ் புக்ஸ் மிக மோசமான நிலையில், மிக பழுதுபட்ட நிலையில் இருந்ததை எண்ணி இந்த நூல்களை நீங்கள் பயன்படுத்த முடிந்தால் பயன்படுத்துங்கள், இல்லையென்றால் இதனுடைய நிலையை கருதி நீங்கள் இதை வேறு ஏதாவது ஒன்று செய்துவிடலாம், நீங்கள் கடைக்கு கூட போடலாம், நீங்கள் பாருங்கள் என்று சொல்லிக் கொடுத்தார். ஆனால் மிக அரிய நூலான அந்த 8 மடலங்களையும் நாம் எடுத்து வந்த பிறகு மிக நொய்வுபட்ட, மிக ஆழமாக துளையிடப்பட்டு பூச்சிகளால் அரிக்கப்பட்ட, முழுமையாக தூசு நிலையிலே இருக்கக்கூடிய அந்த புத்தகத்தை ஒரு கண்காட்சி முன்னெடுப்புக்கென நம்முடைய அருங்காட்சியகத்தினுடைய மேலாளராக இருக்கக்கூடிய மனோரஞ்சினி திருநாவுக்கரசு அவர்களுடைய முழு உழைப்பில் அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கோட்டோவிய படங்களும் படமும் செய்யப்பட்டு, அதாவது ஸ்கேன் செய்யப்பட்டு, அவைகள் ஒழுங்காக வடிவமைக்கப்பட்டு கண்காட்சிக்கு பொருள்களாக முன்னின்றன. அதை அடிப்படையாக கொண்டு 4 கண்காட்சிகள் நம்முடைய அருங்காட்சியகத்திலிருந்து நடத்தப்பெற்றிருக்கின்றன. உலக புத்தக நாள் என்ற 23 ஏப்ரலை 4 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக ஷேக்ஸ்பியரினுடைய கண்காட்சியை அடிப்படையாக கொண்டு நடத்தி வந்த புதுவை அருங்காட்சியகம் இந்த ஆண்டு உலக புத்தக நாள் கண்காட்சியை சற்று தள்ளி அமைத்திருக்கிறது. உலக புத்தக நாள் என்றால் என்ன, ஷேக்ஸ்பியரினுடைய நாளை குறித்து புதுவை அருங்காட்சியகம் என்ன செய்திருக்கிறது, அதையெல்லாம் அடுத்தடுத்த நிலைகளிலும் பெரிதும் விளக்கிச் சொன்னாலும் இங்கு சுருக்கமாக இந்த நாளுக்குரிய செய்தியாக உலக புத்தக நாள் எதனால் கொண்டாடப்பெறுகிறது என்ற அடிப்படை செய்தியோடு நிறைவுபடுத்திக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.